எதிரும் புதிரும் நிகழ்ச்சி தொடர்கிறது. அக்பர் கசாப்பிற்கு தூக்குத்தண்டனை நிறைவேற்றப்பட்ட பிறகு காங்கிரஸ் அல்லது பிஜேபி யார் அரசியல் லாபம் அடைவார்கள்? இதை பற்றி பேசுவோம். டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், இந்த தூக்குதண்டனை நிறைவேற்றப்பட்ட பிறகு குஜராத் தேர்தலை கணக்கில் வைத்து ஏதோ அரசியல் லாபம் தேட காங்கிரஸ் இருக்கிறது அப்படின்னு உங்க கட்சி குற்றம் சுமத்தி இருக்கு. ஆனா அந்த ஒரு அரசியல் லாபத்தை கணக்கில் வச்சுதான் காங்கிரஸ் அதை செஞ்சதா? காங்கிரஸ் செய்வதில் அரசியல் லாபம் இருக்கிறது என்று பிஜேபி மட்டும் சொல்லவில்லை. நேற்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அத்தனை சமூக அரசியல் நோக்கர்களும் அதை சொல்லி இருக்கிறார்கள். ஏதோ பால் தாக்கரே இறந்ததற்கு அடுத்த நாள் செய்திருக்கிறார்கள் என்று அதுவும் பாரதிய ஜனதா கட்சி சொல்லவில்லை. பலரே பல விதமாக சொல்லி இருக்கிறார்கள். இன்னொரு சொன்னார், ஏன் இது ரகசியமா வைக்கணும் அப்படின்னு. ஒரு தீவிரவாதி இதை நீங்க சட்டவர்த்தனமாக விளம்பரப்படுத்தி இருந்தீர்கள் என்றால் இந்த நாட்டில் கலவரம் வெடித்திருக்கும். பல பேர் கடத்தப்பட்டிருப்பார்கள். இல்ல பலம் இல்லாமல் நான் என்ன கேட்கிறேன், இந்த நாட்டில் சட்டம் இல்லையா, ஒழுங்கில்லை, ஏன் குண்டுகள் வைக்கிறது? ஆக ரகசியமாக வைப்பது. நான் காங்கிரஸ் அரசை பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் இதை இப்படித்தான் செய்திருக்க வேண்டும் என்று சொல்கிறேன். ஏனென்றால் ஒரு மிகப்பெரிய ஒரு நாட்டின் பிரச்சனை, தீவிரவாத பிரச்சனை, அந்த நாட்டின் அந்த உடமை கூட வாங்க ஒரு நாடு மறுக்கிறது. அதையும் ஒரு இறையாண்மையோடு இந்த நாடு அந்த தீவிரவாதியாக இருந்தாலும் அவனை புதைக்கிறது. பார்க்கும்போது மத்திய அரசுக்கு என்ன அர்த்தம் இருந்திருக்கும் அதை வெளியே சொல்வது நிச்சயமாக. ஏனென்றால் ஒரு நாட்டிற்கு இன்னொரு நாட்டிற்கு இன்னொரு நாடு பகை நாடு ஏற்படைய தீவிரவாதி இங்கே பாகிஸ்தான் நட்பு நாடு இல்லையா? நட்பு நாடு என்று பெயர் சொல்லிக் கொண்டிருக்கும் ஒரு தீவிரவாத நாடு. எப்படி தீவிரவாத நாடு? இங்க யாரு எங்கிருந்து வந்தார்? இந்தியாவிலிருந்து வந்தாரா? இல்லை, வெட்ட வெளிச்சமாக பாகிஸ்தானிலிருந்து திட்டமிட்டு இந்தியாவிற்குள்ளே வந்தவர்கள் என்று அவ்வளவு வழக்குகளும் முழுவதும் 80 நீங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கசாப் சாதாரண ஆள் கிடையாது. 80 வகையான குற்றச்சாட்டுகள் 80. அதே போல அவருக்கு நிரூபிக்கப்பட்ட குற்றச்சாட்டை உண்மையிலேயே நீங்க இந்தியன் பீனல் கோட்ல போட்டீங்கன்னா 4 தூக்கு தண்டனை, 5 ஆயுள் தண்டனை, 80 விதமான தண்டனைகள் கொடுக்கணும். ஆக அப்படிப்பட்டவரை ஒரு தூக்கில போட்டது ஏன் அவசரமா போட்ட, ஏன் அவசரமா போட்ட, ஏன் அவருக்கு அரசியல் ஆதாயம்? நான் கேட்கிறேன், பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் சொல்றேன், ஒரு தீவிரவாதி தண்டிக்கப்பட்டது 166 குடும்பங்கள் ஏற்பது மகிழ்ச்சி அடைந்திருக்கிறது என்றால் ஒரு செய்தியை அனுப்பியிருக்கிறார்கள். இந்தியா தீவிரவாதத்தை ஒரு சொல்லி தீவிரமாக இருக்கிறது என்று. இப்ப ரகசியமாக செய்யப்படாமல் இருந்திருந்தால் அது யாருக்கு சாதகமாக அல்லது யாருக்கு பாதகமாக போயிருக்கும்? இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பல தூக்குகள் இந்தியாவில் நடைபெற்றிருக்கின்றது. அந்த தூக்குகள் எல்லாம் இந்த ரகசியமா இல்லாமல் பகிரங்கமா அறிவித்து தான் தூக்கு கொடுப்பாங்க. ஒட்டு ஒரு விஷயம் என்னன்னா, இதுல ஒரு பூடகமா இந்த தீவிரவாத தாக்குதல் நடத்துறோம், இந்த நாட்டுல பாதுகாப்பு அப்படிலாம் இல்ல. ஒட்டுமொத்த முஸ்லீம்களுமே பாம்பேல நிற்கிறப்ப பல முஸ்லீம்களும் சந்தோஷமா கொண்டாடி இருக்கிறாங்க. எப்படின்னா, குற்றவாளிகள் முஸ்லீமா இருந்தாலும் இந்துவா இருந்தாலும் கிறிஸ்தவர்களும் தண்டிக்கப்பட வேண்டும். அது எந்த மாற்ற கருத்துமே இல்லை. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரைக்கும் நான் முழுமையாக நம்ப முடியாது. காங்கிரஸ் கட்சி குஜராத் தேர்தலில் கூட இதை பயன்படுத்தி இருக்கலாம். ஏனென்றால் காங்கிரஸ் கட்சி வாக்கு வாங்க வேண்டும் என்பதில் முழு முயற்சியோடு பயன்படுத்திக்கலாம். ஆனா காங்கிரஸ் கட்சி இந்து வாக்குகள் வாங்குவதற்கான தாராளமாக இருக்கு. ஏன்னா காங்கிரஸ் கட்சிக்கு முஸ்லீம் வாக்குகள் விட இந்து வாக்குகள் முக்கியமாக படுகின்றன. இல்ல, எந்த அளவுக்கு இல்லை. இதுல ஒரு விஷயம் தெரியணும். அது அகமது கசாபை கொண்டனால முஸ்லீம் வாக்கு வராதுலாம் சொல்ல முடியாது. அகமது கசாருக்கும் முஸ்லீம்களுக்கும் சம்பந்தமே இல்லை. இதைத்தான் இங்கு பதிவு பண்ண விரும்புகிறேன். அதற்கும் முஸ்லீம்களுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் இப்படி ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்தி பிற மக்களுடைய வாக்குகளை வாங்கலாம். ஏன்னா பிஜேபியோட அலை அங்கு அழித்துக் கொண்டிருக்கின்றது. அதை நமக்கு பகிரமா பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற நோக்கத்தில் கூட காங்கிரஸ் செய்திருக்கலாம். நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அக்பர் கசாப்பை தூக்கில் போட்டதன் மூலம் காங்கிரசுக்கு செல்கின்ற முஸ்லீம் வாக்குகள் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாது. தாராளம் கண்டிப்பா பாதிக்கப்படாது. ஒருவேளை ஒரு பயங்கரவாதியை விரைவில் முடிவெடுத்து தூக்கில் இட்டுவிட்டது மத்திய அரசு என்ற காரணத்தால் இந்து வாக்குகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதாவது அவங்க ஒர்க்கு என்னன்னா, அந்த வாக்குகளை எடுக்கிறதுக்கான முயற்சியாக கூட இது இருக்கலாம். சரி, டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், ஏதோ வகையில் இந்துக்களின் வாக்குகளை எதிர்பார்த்துதான் மத்திய அரசு, காங்கிரஸ் மத்திய அரசு இது செய்திருக்கிறதா? அதாவது இந்துக்களின் வாக்குகளை எதிர்பார்த்துதான் என்றில்லை, தீவிரவாதத்தில் மிதமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று பாராளுமன்றத்தை தாக்கிய அப்துல் குருவை 10 ஆண்டுகளாக பாதுகாத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற குற்ற உணர்வு, குற்றச்சாட்டு மத்திய அரசு மீது இருக்கிறது. ஆனால் அப்துல் குருவை ஏன் இவர்கள் தூக்கிலிட மறுக்கிறார்கள் என்றால், உமர் அப்துல்லா போன்ற தலைவர்களிடம் இருந்தும் பல எதிர்ப்புகள் வருகிறது. அதே தவறு அவர் சொன்னதை போல நானும் உடன்படுகிறேன். இஸ்லாமியர்கள் நேற்று பார்த்தீங்கன்னா அந்த ஜமாத்ல உள்ளவங்க எல்லாருமே தீவிரவாதி தூக்கிலிடப்பட்டது மகிழ்ச்சி தான் என்று சொல்லி இருக்கிறார்கள்.
ஆனால் காங்கிரஸ் இப்பொழுது கூட 50% பணியைத்தான் முடித்திருக்கிறது. அப்துல் குருவையை தூக்கில் போடவே 10 ஆண்டுகளுக்கு முன்னாலே அவர்களுக்கு ஆட்சி அவர்களுடைய குற்றச்சாட்டு இருக்கிறது. ஆனால் இதில் கூட ஒரு அரசியல் விளையாடி இருக்கிறது என்று சொல்கிறீர்கள். ஏதோ வகையில் முஸ்லீம் பயங்கரவாதிகளை தூக்கில் விட்டதன் மூலம் பிஜேபியோட தாக்குதலை எளிதாக சமாளித்து பிஜேபியுடைய தாக்கத்தை குறைத்து பிஜேபியுடைய செல்வாக்கை குறைக்கக்கூடிய சூழல் அதை விட்டு அவர்களால் முடியாது. அப்துல் குருவையை தூக்கில் போடவே என்று நாம் கேட்டுக்கொள்கிறோம். பாராளுமன்ற வேளாண்மை இருந்த பாராளுமன்றத்தை தாக்கியவனை கொள்கைகளை காங்கிரஸ் களவாடி போய்விட்டதா? அப்படியெல்லாம் கொள்கைகளை களவாட முடியாது. ஆனால் காங்கிரஸ் பிஜேபி ஒன்றை நான் பார்க்கிறேன், இது மதச்சாயம் பூசுவதை நான் மறுக்கிறேன். அவன் தீவிரவாதி தான். அவன் இந்திய யாராக இருந்தாலும் தீவிரவாதியாக இருந்தால் அவன் தூக்கிலிடப்பட வேண்டியவன்தான். பூசுவதை இருக்கிறதையோ எதற்காக கண்பையை இருப்பதையே நான் மறுக்கிறேன். ஏனென்றால் ஏதோ ஒரு வழக்குகளில் பொய்க்குற்றம் சாட்டப்பட்டிருக்காலே தவிர எத்தனை எப்படி சும்மா நான் கேட்கிறேன். சொல்வதை உடனே கட்சி கண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு பல்வேறு தாக்குதல் நடந்திருக்கின்றது. அனைத்து குற்றங்களுக்கும் அனைத்து குற்றவாளிகளுக்கும் முழு காரணம் பாரதிய ஜனதா கட்சி தான். முன்னால் இருக்காங்க இந்தியாவில் குண்டு வடிக்கிறதா பாரதிய ஜனதா என்று கேட்கிறேன். ஆனா சும்மா நான் அரசியல் கட்சி அந்த தீவிரவாத இயக்கமா நான் கேட்கிறேன். கால பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில என்ன தீவிரவாதத்தை இவங்க பார்த்தாங்க, எந்த மதவாதத்தை பயங்கரவாதம் மதங்களை பிரித்திருக்கிறது. அது எப்படி தொடர்ந்து பேசுவோம் பாருங்கள்.